சொல்லுப்பா அரோகரா. ஹாய் வியூவர்ஸ், நம்ம நேற்று நைட்டு மயிலம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது வேற கேமரா வியூவர்ஸ், நம்ம நேற்று பிளான் பண்ணது மயிலம் கோயிலுக்கு. அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கோம். அதுதான் வருதா? நான் சொல்றது கேட்க முடியாதா? ஹாய் வியூவர்ஸ், லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ நல்லா பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதுமாரி நம்ம புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு இந்த தடவை வந்த இடம் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க, நீ ஏன் நினைக்கிறியா இல்ல சொல்றியா? இல்ல பார்த்துருக்கணும், பார்க்கணும். அது மாதிரி ஃப்ளோ வச்சுக்கோங்க, பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். நம்ம தான் போயிது அது 250 வியூவர்ஸ்க்கு தான் இது. இப்போ அடுத்து என்னன்னா, நம்ம இந்த தடவை நேற்று பிளான் பண்ணது மயிலம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கோசம் தான் வந்திருக்கோம். இப்போ பாண்டியிலேருந்து மயிலம் கோயிலுக்கு 2 வீலரில் தான் வந்தோம். அதுக்கப்புறமேட்டு அங்கே விட்டுக்கிறோம், வண்டி கீழே தான் விட்டுருக்கோம். அங்கே ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மயிலம் கோயில் நடந்தே ஏறி போகலான்னு பிளானில் இருக்கோம். இப்போ மேலே போகிறதால நம்ம போகிறப்ப ஜூம் பண்ணின்னு போங்க, கோயிலெலாம் பார்த்துக்கலாம். நம்ம சரவணிங் கோயிலெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டா மலையாறு போறாருல அவன் நடந்து தான் போகிறோமா? யார போகிறது 50 படி கேட்டு பேசுனே. எவ்வளவு போட்டோம் பாத்தீங்களா? அது வந்து சும்மாங்க, அது வந்து நம்ம நேச்சுரல், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே இல்லையான்ட்டு 32வது டேக் வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. கீழே நினைப்பாங்க கல்பனை சொன்ன பாத்துருவாங்க. கோயிலுக்கே போயிட்டு வரல, அதுக்குள்ள காசு மக்களே பாருங்க, காசு கட்ட போய் இல்ல எவ்வளவு காசு வச்சுக்கிறான் பாருங்க. நீ போடுற நகைச்சுவை ரொம்ப அதிகமா டேட்டா பிடிக்கும் சொல்லிட்டேன். போய் இந்த கோயில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. முடிய முடியறா கோபுரத்துல இருந்து இறங்கணும்னு நான் வரணும். இல்ல, நான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலா இந்த டைம் வந்துட்டு ஃப்ரீயா இருக்காதுன்னு எனக்கு தெரியாது, கித்துக்காண்டிக்கு. அதனால ஹெவி கூட்டமா இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி காட்டுங்க பின்னாடி. நம்ம கூட நம்ம பிசான மாதிரி இருக்கானு பாக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயில் உள்ளலாம் போக முடியாது, சான்ஸே கிடையாது. ரொம்ப கூட்டம் ஹெவியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். என்ன ஏறாங்க இந்த காமெடி இதெல்லாம் எடிட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல எடிட் பண்றதுல ஏதோ ஒரு நகைச்சுவை இருக்காது. நம்ம ஸ்கிப் இட் ஸ்கூல் காமெடி ஸ்கூல்ல இருந்து பழகிச்சுடா. இவர் வந்து நீ ப்ளூ சட்டை போட்டு வேண்டியதாலும் ப்ளூ சட்டை மாற மாதிரியே பேசினுக்கிறாரு வந்திருந்து. அது யானை தெரியல. அதாவது மக்களே, நாங்க எங்க வந்துருக்கோம்னா கோயிலுக்கு வந்துருக்கோன்றாரு. நகைச்சுவை பேசணும்னா இது கேமரா முன்னாடி பேசலாம். அப்ப எனக்கு வார்த்தை வராது. சாப்பாடு நம்ம போடுவோம். எங்க சாப்பாடு பழைய காலம், அதெல்லாம் அந்த காலத்துல போடுறாங்க, அதை சத்தமாக சொல்ல மாட்டுறானுங்க. இதுல கேட்டா நம்ம கிட்ட கண்டென்ட் வரல பண்றானுங்க. நம்ம என்ன வந்து சொல்லு, நம்மளும் இல்ல ஒரு 4 வீடியோ நடிக்க தெரியாம நினைச்சுக்கிறோம். இல்ல நீ ஃப்ரேம் உள்ள முதல்ல இடையே வந்து நீ கேமராமேன் சத்தியமா இல்ல சத்தியமா நம்மளுக்கு கோயிலை பத்திலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. போற கோயிலுக்கு உண்மையா மனசாட்சி படி பேசுறேன். போறோம், மனசார சாமி கும்பிடுவேன், அடுத்து சைட் அடிப்பேன், அடுத்து அங்கே சாப்பாடு போட்டா சாப்பிடுவேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயம். என்ன நான் நல்லா இருக்கும்னு வேண்டிப்பேன். அது மட்டும் நான் பண்ணுவேன். அது ஏன் உனக்கு வாய் இல்ல? ஏன் நீ வேண்டு? கடவுள் புரியுது. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சே என்னால உருப்பிட முடியல. உனக்கு சேர்த்து வேண்டி அது 50% போய் தான் ஒண்ணு நெஞ்சு போத்துக்கேன். நான் 100% வந்து நான் நல்லா இருக்குன்னு வேண்டிய என்னால நல்லா இருக்க முடியல. இது 50% இவர் கொடுக்குறோமா, அது ஒண்ணு கொஞ்சம் நாசமா போனோமா. இது என்ன ரசிகர்கள்லாம் பத்தி நான் வந்து உண்மையாக பேசுகிறேன் மக்களே.
நான் வந்து உண்மையாக பேசுறேன். நான் 100% உண்மையாக வேண்டிய எனக்கு உண்மையாக எதுவும் நடக்கவில்லை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியுது. அவர் மட்டும் 2 பண்ணி வச்சுனீங்க. யாராச்சும் ஒண்ணா பிக்கப் பண்ணி கொடுத்தா சொல்லு. நீ வந்து இல்ல உன நீ பேச இல்ல நீ பேசணும் வல்கரா பேசற கூட ஒரு கேமரா மேனா கந்து அங்க போய் வல்கரா தான் பேசினீங்க. உனக்கு புரியுதா? ஒன்னால இல்ல நாளைக்கு நம்ம ஏதோ நியூஸ் பேப்பர் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மூஞ்சியே தெரிய மாட்டேது. வாட்ச் மட்டும் வந்து வாட்டர் பண்ணிட்டு கூட நான் டபுள் மீனிங் தான் பேசினேன். யாருப்பா அவரும் கேட்பாங்க. இந்த 3 பேர் மூஞ்சி தான் தெரியுது சொல்லிட்டு புஷ்டு போயிட்டாங்க. இல்ல ஒரு வருஷம் எங்களை கூட விட்டுருங்க. நாங்க வந்து வேலை இல்லாம வெட்டி இல்லாம வீட்டுல இருக்கோம். வேற நைட்ல வேலை தெரியுது. கம்பெனி நேம் ஹெட்லைன் அவர்தான். ஹெட்லைன்ல வருது ஐடியில் வேலை செய்த வாலிபா இருக்கா இது அப்படின்ட்டு பண்ண முடியாதுடா. இன்னும் கேமரா பின்னாடி பண்ணுவாரு, நீ கேமரா முன்னாடியே பண்ற. கோயிலுக்கு வந்தோம். ஆனா பிரேம் வந்துட்டு நம்மளால பண்ண முடியல அதிகமா. ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்க்கல. நான் என்ன பிளான் பண்ண வந்தாலே நான் கவுட் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்து எங்கள் வீட்டில் கிட்டிகள் சொன்னாங்க தான் நான் மயிலை கோயிலுக்கு பிளான் பண்ணேன் இன்னைக்கு. ஆனால் எக்ஸிக்யூட் ஆனது வந்து என்ன ஆச்சுன்னா சாமியை பார்க்க முடியல. ஏன்னா க்ரௌட் அதிகமாகிடுச்சு. இப்போதைக்கு ஃப்ரேம் அதிகமாக பண்ண முடியல நம்மளால. ஆனால் அதனால இப்போ கீழே போகிறப்ப திருவக்கரை ப்ளஸ் பழைய மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ட்ரை பண்ணி முடிஞ்சால் அவங்க வீடியோ ஆட் பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லைன்னா பார்க்கலாம். என்னப்பா இல்ல இதுல பெரிய நம்பிக்கை நம்ம யாருமே சொல்ல பாத்தியா? வரப்ப போலீஸ் பிடிச்சதா வரப்ப காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களை. அது காரணம் வந்து ஐயாதோரை தான் காரணம். அதனால 200 ஃபைன் போட்டாங்க. கம்மியான ஃபைன் தான் போட்டுறாங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் ஃபைன். அது வந்து அதிகமா போட்டுருணும். அவர் பண்ண சாகத்துக்கு இப்பதான் ஒரு ஆறுதல் பிரைஸ் கொடுத்துறாங்க. ஆமா இப்போதி ஒரு வண்டி புது வண்டி இருக்கிறதுனால பேசி ஈஸி 200 போட்டுக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அதிகமா இருக்கும். என் வண்டியில வந்து ஆல்ரெடி 4000 ரூபாய் இருக்குது. அது வந்து சூப்பர் சாகசம். அது என் வண்டிக்கு வந்து நான் ஃபைன் கட்டணும். கவர்மெண்ட் மதிக்கணும்னு நினைக்கிறேன். இவர் அப்படி கிடையாது. கட்ட மாட்டேன் சொல்லிட்டு யார சொல்லுங்கிறாரு. அவர் பேர் வந்து தாமோதரன். வண்டி நம்பர் வேணா சொல்லிட்டா நம்பரை நீங்க ஏதாவது போலீஸ்காரா இருந்து உங்களால ஃபைன் முடிஞ்ச போல இருந்தா நம்பர் வேணா ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. இவரு தான் வண்டி மூஞ்சி பாத்துங்க. ஹாய் வியூவர்ஸ், நம்ம மயிலம் கோயில் போனால் உங்களுக்கு தெரியும். அந்த ரோடு அதிகமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல நம்மளால. ஆக்சுவலாக அதனால தான் இப்போ சின்ன மயிலம் ஆக்சுவலாக பழைய மயிலம்ட்டாங்க சின்ன மயிலம் எனக்கு கரெக்டாக தெரியல. பழைய மயிலம் தான் நினைக்கிறேன். அங்கே போகிறோம். அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இல்லைன்னா என்ன அடுத்த நிலவர கட்டமாக அது கோயில் தானடா. அந்த கோயில் எப்படி இருக்குது பார்ப்போம். கோயில் நல்லா இருக்குமா என்னன்னு பார்ப்போம். கோயில் எப்படி இருக்குது பார்த்து கூட நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.